அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். மாணவ செல்வங்களே உங்களோட இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு அதுக்கு நாங்கள் சுக்கூர் நன்றி சொல்லிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நான் ஒன்றும் பெரிய இந்த ஓதுறது அதெல்லாம் பெரிய இது இல்லை. இன்ஷா அல்லாஹ் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு கிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். இன்ஷா அல்லாஹ் கல்வி கூட அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இப்போ எதுக்கு நம்ம சொல்லுவாங்க, இன்ஷா அல்லாஹ் சிறு பிள்ளையில் நம்ம இருக்கும்போது வைக்கும்போது நாங்கள் தொழுக போகும்போது எது இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய ஒரு இது மாதிரி எதுவுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸே இருக்குது. உங்களுக்கு ஒரு செருப்பு அருந்து போனால் கூட ரப்புல் ஆலமீன்கிட்டதான் கேட்கணும். நீங்கள் அதனுடைய நிவர்த்தியை ரப்புல் ஆலமீன்கிட்ட கேளுங்க, யார்கிட்டையும் கேட்காதீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் இருக்குது. அதனோட அடிப்படையில் நமக்கு எந்த தேவையாக இருந்தாலும் ரப்பை தவிர யார்ட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா கொடுக்கக்கூடிய வல்லமை அவனை தவிர யாருக்கும் கிடையாது. அதுபடி அடிப்படி இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன சிறுகதை மாதிரி ஒரு இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு ஊரில் ஒரு அம்மாவுக்கு குழந்தையே இல்லை. ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட 10-20 வருஷத்துக்கு மேலே குழந்தைகளே கிடையாது. அந்த அம்மா ஒரு பெரிய ஞானி, அதாவது ஒரு சூபின்னு வச்சிங்கன்னா அல்லாஹ்வுடைய இதயநேசர். அவர்கிட்ட போய் அந்த அம்மா கேட்டிருக்கு, எனக்கு குழந்தைகளே 10-20 வருஷமாக குழந்தை இல்லை, அதனால் நீங்கள் அல்லாஹ்ட்ட எனக்காக துவா செஞ்சு எனக்கு குழந்தை பெறதுக்கு ஒரு வழி செய்யுங்க அப்படின்னு அந்த அம்மா அந்த சூபி ஞானிகிட்ட கேட்டிருக்கு. அப்போ அந்த ஞானி அவர் அந்த பெரியவர் என்ன செஞ்சுருக்காரு, இன்ஷா அல்லாஹ் விதியோடைய மௌகுல் பலகை, அந்த விதியோடைய பலகையை பார்த்துருக்காரு. இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய இது இல்லைன்னு விதியில் இருக்குது. இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைங்கிற விதியிலே இருக்குது. அப்போ அது அவர் அந்த விதியை பார்த்துட்டு சொல்கிறார். இது விதியை பார்த்துட்டு அவர் சொல்கிறார், அம்மா உங்களுக்கு விதியில் குழந்தை பாக்கியமே இல்லை, அதனால் நீங்கள் உங்களுக்கு குழந்தை இல்லைம்மா அப்படின்னே. சரி அல்லாஹ்வுடைய நாட்டு அவ்வளோதான் அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டே போயிடுச்சு. அப்போ கொஞ்ச நாள் கழித்து அந்த பக்கம் ஒரு பிச்சைக்காரனா முசாபர் அம்மா அந்த வழியில் வர்றாரு, எனக்கு ரொம்ப பசி, யாராவது எனக்கு உணவு கொடுங்க, எனக்கு பசி அதிகமாக இருக்குது, யாராவது உணவு கொடுங்க அப்படின்னு இந்த அம்மா வீட்டை கதவை தட்டுறாரு. கதவை தட்டினோடனே அந்த அம்மா திறந்து பார்க்குது, பசி எனக்கு ஏதாவது உணவு கொடுங்க அப்படின்னே இந்த அம்மா அழுதுகிட்டே 2 ரொட்டி பசி கொடுங்க அந்த அம்மா ரொட்டியை கொண்டு வந்தேன்னா, ஏம்மா அழுகுறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு குழந்தை இல்லை, 10-20 வருஷத்துக்கு மேலே ஒரு பெரியார்கிட்ட போய் கேட்டேன், அவர் சொன்னார் விதியிலே உனக்கு குழந்தை இல்லமாட்டார், அல்லாஹ்வுடைய விதியிலேயே உனக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதை நினச்சி நான் அழுகிறேன் அப்படின்னு. சரி நீ எனக்கு 1 ரொட்டி கொடுத்தா உனக்கு 1 குழந்தை பிறக்கும், நீ 2 ரொட்டி கொடுத்தா 2 குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் அந்த பிச்சைக்காரர் சொல்கிறார். ஏப்பா அவ்வளோ ஓதி படித்து அவர் பெரிய சூபியை அவரே எனக்கு இல்லைன்ட்டார், நீ சொல்கிற நீ எனக்கு கூட உனக்கு பிறக்கும் அப்படின்றார். அந்த அம்மா அதே மாதிரி 2 ரொட்டி கொடுக்குது அந்த அம்மாவுக்கு. அவருக்கு 2 ரொட்டி கொடுத்தோன்னே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மாவுக்கு 2 குழந்தை பிறந்துருச்சு. இந்த அம்மாவுக்கு பயங்கரமான ஆச்சரியம், என்னடா அது அல்லாஹ்வுடைய விதியிலே இல்லைன்ட்டாங்க, எப்படி நமக்கு 2 குழந்தை பிறச்சு. நேராக அந்த பெரியவர்கிட்ட போயிடுச்சு சண்டை போடுறதுக்கு. நேராக அந்த பெரியவர்கிட்ட போய் சொல்லிச்சு, என்ன ஆச்சரித்து நீங்கள் எனக்கு குழந்தையே இல்லை, நீங்கள் ஒரு பிச்சைக்காரர் வந்தார், 2 ரொட்டி 1 ரொட்டி கொடுத்தா 1 குழந்தைனாரு, 2 ரொட்டி கொடுத்தா 2 குழந்தைனாரு, 2 ரொட்டி கொடுத்து 2 குழந்தை பிறந்துருச்சேன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட அழுது துவா செய்கிறார். யா அல்லாஹ் உன் விதியை பார்த்தே நான் சொன்னேன், உன் விதியிலேயே மாற்றம் ஆயிடுச்சு அல்லாஹ் அப்படின்னு அவர் அல்லாஹ்ட்ட முறையிடுறார். அப்போ அல்லாஹ் சொன்னான்னா, ஒரு கத்தியும் ஒரு கிண்ணமும் எடுத்துக்க, இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாத்தையும் போ, அல்லாஹ் மனுஷ கறி கேட்குறான்னு சொல்லு அப்படின்னா, இவர் ஒரு கத்தியும் ஒரு தட்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு தட்டையாக போகிறாரு. அல்லாஹ் மனுஷ கறி கேட்குறேன், யாராவது கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, எவனாவது மனுஷ கறி அல்லாஹ் கேட்பானா, யாராவது கொடுப்பாங்களா, போப்பா அப்படின்னு அவர் திட்டி அனுப்புகிறாங்க. அப்போ அவர் அல்லாஹ்ட்ட சொல்கிறார், யாருமே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு. அந்த மூலையில் மரத்தடியில் ஒரு பிச்சைக்காரன் கொடுத்துருப்பான், அவன்கிட்ட போய் அந்த கேளு அப்படின்னு. அப்போ அவன்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, இப்போ அல்லாஹ் மனுஷ கறியை கேட்குறான் அப்படின்னு. அப்படியா, அல்லாஹ் எந்த இடத்து கறியை கேட்டான்னு அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த கறியை கேட்டானா, இந்த கறியை கேட்டானா, எனக்கு எந்த கறியும் எனக்கு தெரியாது, மனுஷ கறின்னு மொத்தமாக சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சதையாக அடுத்தடுத்து போடுறாரு தட்டில். அவரே நடிக்கிட்டார்.
என்ன பண்ணு அப்போ தான் அல்லாஹ் சொன்னானா, நான் கேட்டதை இவன் கொடுத்தானே, இவன் கேட்டானா இப்படி கொடுக்காம இருப்பேன்னு. நான் கேட்டேன் அறுத்தறுத்து போடுறானப்பா, இவன் கேட்டு நான் எப்படி இல்லைமே, அதனால தான் அவன் கேட்டனே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னால இப்படி சொன்னானா. அதனால் துவாவை விட வலிமையான விஷயம் எதுவுமே இல்லை. துவானா சாதாரண துவா இல்லை, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடந்துட்டு கேட்கணும் துவா, அதே துவா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.